ஏன் ஃப்ரெண்டோட பேரை டேட்டோ குத்திருக்கீங்க? தெரியல ப்ரோ, எனக்கு எங்க மம்மியை விட எனக்கு அவதான் வந்து ஃபர்ஸ்டா தெரிஞ்சா. எமோஷனல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து கூட இருந்தா. நம்ம தப்பு பண்ணா கூட அம்மா கிட்ட சொல்ல மாட்டோம். பர்சனலா வந்து அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிற விஷயம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் அம்மா கிட்ட கூட சொல்லாத விஷயம் கூட அவளுக்கு தெரியும். A to Z தெரியும். நான் தப்பே பண்ணாலும் வந்து அது அவளுக்கு தெரியும் வச்சுக்கோங்களேன். நான் எங்க வீட்டுல நான் வந்து எங்க அப்பா கிட்டே எங்க அம்மா கிட்டே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட முக்காவாசி நேரம் நான் அவங்க வீட்டுல தான் இருப்பேன், அவ கூட தான் இருப்பேன். ஸ்கூல் போவேன், வருவேன், அம்மா அக்காச்சி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். என் அம்மா அப்பா கூட தெரியாத அளவுக்கு அவளுக்கு வந்து எல்லாமே தெரியும். அப்படின்ற மாதிரி இருந்துட்டு ஒரே ஒரு நாள் சண்டையில எப்படி எல்லாமே ஃபேக்ன்ற மாதிரி பேசிட்டா. பிளாக் பண்ணிட்டா, ஃபுல்லா இது பண்ணிட்டா, எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டா. நான் காலெல்லாம் ஊட்டாங்க. கோவம் வந்து அதிகமா வரும் தான், எனக்குமே அதிகமா வரும். நீங்க கோவத்துல வந்து டக்குன்னு ஒரு வார்த்தை விட்டுருவீங்க. அது ஆப்போசிட்ல அது உங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் ஹர்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து திருப்பி அட்டாச் பேட்சப் பண்ண முடியாது. சோ கோவத்துல வார்த்தை விடாதீங்க தயவு செய்து. நான் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் வந்து கோவத்துல வார்த்தை விட்டேன். அதை நான் எவ்வளவு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன், ஆனா அவளுக்கு புரியல. பார்த்து புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா நல்லது. புரிஞ்சுப்பாங்க.